பூஜையிலும் ஆண்டவருடைய தூதர் மரியாதைக்கு தூதரித்தார். அருள் இருக்க மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய உதவியின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அன்பை அருள் இருக்க மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய உதவியின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கும் மனிதனான அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய உதவியின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமக மனிதரானதை உம்முடைய வாழ்ந்த வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறங்கினாலும் நாங்கள் மீண்டும் மாற்றி பெற உமது அருளை சொல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இவருடைய தந்தையின் பெயர் அல்தாரி. இவர் ஒரு சிற்றரசர். இவர் அல்தாஸ் மண்ணில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். கோடியாய் எரிக்கல் ஊடகாய் பிறந்தார். இதை கண்ட தகப்பன் கடும் கோபம் கொண்டு இவரை வெளியே கொண்டுவிட்டார். கற்கண்டி நாட்டில் ஒரு மடத்தில் வாழ்ந்த கன்னியர்கள் இவரை எடுத்து வளர்த்து வந்தனர். இவளுக்கு வயது 12 ஆயிற்று. இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லை. அந்த சமயத்தில் கடவுள் எவராக்ஸ் என்னும் புனிதருக்கு தோன்றி குருடியால் பிறந்த சிலையை ஒடுத்தி மடம் ஒன்றில் வாழ்ந்து வருகிறார். ஞானஸ்தான நீர் இன்னும் அவளது ஆன்மாவை சுத்தரிக்கவில்லை. நீர் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒளியா என்ற பெயரை கொடுப்பீராக. ஒளி மகள் என்பதே அப்பெயரின் பொருள். ஞானஸ்தானம் பெற்றதும் அவள் கல்பாவை பெறுவார் என்றார். இப்புனித ஆயை அவ்விதமே செய்து சிறுமியின் தந்தையின் புனித தைலத்தை தடவினார். உடனே அவள் கல்பாவை பெற்றார். இவருடைய தந்தை இன்னொரு பெண்ணுக்கு 4 ஆண் மக்கள் பிறந்தார்கள். மகள் ஒருவன் தன் அக்கா ஒளியாவை பார்த்து விரும்பினார். ரகசிய கடிதம் எழுதி அரண்மனைக்கு அவளை குறிப்பிட்டான். சிறுமியும் சென்றார். அவள் வருவதை கண்ட தந்தை அவளை வரவழைத்து தன் மகளை முரட்டுத்தனமான அடித்தான். சிறுவன் நினைவிலிருந்து கீழே விழுந்தார். ஓடியா விழுந்தால் படிவிட்டு தந்தையின் கரத்தை முட்டமிட்டார். தந்தையின் மனது விலகியது. அவளை அரவணைத்தான். அதிலிருந்து அரண்மனையில் இருந்த எல்லோரும் அமைதியாக வாழ்ந்தார்கள். ஓடியா துறவியாக திரும்பினான். தந்தைக்கு அவளை விட்டு பிரிய அடையவில்லை என்றாலும் ஓர் அரண்மனையை நன்கொடையாக கொடுத்தார். அவள் அதை கண்ணிய மடமாக மாற்றினாள். பல கண்ணியருடன் அங்கு வாழ்ந்து புனிதையாக இறந்தார். சிந்தனை: ஞானஸ்தானம் பெற்றதும் இவள் கல்பாவை பெற்றாள். ஞானஸ்தானம் இதோ உதவியை ஆன்மாவுக்கு செய்யக்கூடும். ஜெபம். ஆண்டவரே, ஆன்ம கூடர்களே அனைவருக்கும் கல்பாவை பெற செய்கிறதும். ஆமென். ஆனந்த வாய்ப்பு கட்டி என்று பாடுவோம்.
சகோதரிகளே, இன்றைய முதல் நாம் அனைவரும் கிறிஸ்துமஸ் நவநாளை தொடங்குகின்றோம். டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 25 நாள் வரை நாம் இந்த நவநாளை தொடங்கி ஆண்டவரை நம் உள்ளத்தில் வரவேற்க சிறப்பாக அந்த ஜெபத்தை ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் குடும்பங்களில் வந்து பிறக்க 14 அருளை வேண்டி தொடர்ந்து இந்த ஜெபத்தை ஜெபிப்போம். ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும், எம் வாயும் புகழ்தனை எடுத்துரைக்கும். இறைவா, எமக்கு துணை புரிவாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. நம் ஆண்டவரும் அரசருமானவர் அண்மை உள்ளார். வாருங்கள், நாம் அவரை தொழுவோம். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகனே பூரிப்படைவாய். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும். மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ரவேலின் அரசர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி அரசு ஆழ்வார். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர், மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ரவேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போல் ஆகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். நம் மீட்பர் வருவார், வாரும் ஆராதிப்போமே. மன்றாட்டுக்கள். பக்கம் எண் 7. எம் இன்ப துன்பம் மற்றும் அனைத்து நேரங்களிலும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற கற்றுத்தாரும். நன்றியிலிருந்து உலக ஞானம் எங்களை திசை திருப்பும் போது உமது திருவுளத்தை நிறைவேற்ற கற்றுத்தாரும். எங்களுக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணத்துடன் செயல்பட முனைகிற போது உமது திருவுளத்தை நிறைவேற்ற கற்றுத்தாரும். ஜெபிப்போமாக. நன்மை அனைத்தருக்கும் ஊற்றான தந்தையே, உமது திருமகனின் கீழ்ப்படிதலிருந்து எம் மீட்பு மலர செய்தீர். அவரது முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் உம்மில் இணைந்திருந்து உம் அன்பு விருப்பத்தை என்றும் நிறைவேற்ற
உமக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. சிறப்பாக நம்மிடையே இருந்து நம்மை விட்டு பிரிந்து தந்த அடைக்கலம் தாமஸ் ஆண்டோ ரீட்டா முத்தம்மாளுடைய ஆண்மையை பாட்டுக்காகவும், எட்வர்ட் வெளியிருந்து 3ஆம் ஆண்டு நினைவு நாளை தியானத்தை ஜபிக்கிறார்கள். இவருடைய ஆண்மலை பெற்றுக்காகவும் சிறப்பாக திருப்பலி ஒப்போடு ஜபிப்போம். ஆண்டவர் இயேசு இவர்களை வான் வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக ஜபிப்போம். மேலுமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய பரநிலைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போது கல்யாண புனித மரியாதையும் வாழ்வுதல் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, வரவிருக்கும் திருமகன் பெருவிழா இவ்வாழ்வின் சிக்கலிலிருந்து எங்களுக்கு விடுதலை வழங்கிட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அதனுடையான கைமாற்றையும் எங்களுக்கு தருவதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45, இறைவார்த்தை 6 முதல் 8 முடிய, 18 முதல் 21 மற்றும் 25 முடிய. ஆண்டவர் கூறுவது தானே, நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்கியிருக்கிறேன், இருளை படைக்கிறேன், நல்வாழ்வை அமைப்பேன். நான் தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தும் செய்யும் ஆண்டவர் நானே.
வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதியை துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கினார். அவரே அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்கும்போது படைக்காத மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்டு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகில் அனைத்தும் எல்லைமே நாட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நெறி வாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவனிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுவர், அனைவரும் வெட்கத்தோடு அடைவர். இஸ்ரேலின் வழிபரவினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையாக்கப்பெற்று அவரை போற்றுவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. உங்கள் பதில்: வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும். வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றமிகு அடியாருக்கு நிலை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பதும் உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி: வானங்கள் பள்ளிமலை என்ற வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை விளைச்சலும் விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி: வானங்கள் பள்ளிமலை என்ற வெற்றியை அனுப்பட்டும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்வினை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி: வானங்கள் பள்ளிமலை என்ற வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் தம் சீடரில் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும்
பொல்லாத ஆவியையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அளித்தார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கற்றவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காதை கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 3 வாரமாக நாம் நம்மையே தயாரித்திருப்போம். சில பேர் இந்த 3 வாரம் நம்மையே நாம் தயாரிக்காமல் இருந்திருப்போம். ஆகையால் இந்த டிசம்பர் 16 முதல் டிசம்பர் 24 வரை உள்ள தினத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பு காலமாக, சிறப்பு நாட்களாக நம்ம கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 3 வார காலமாக நம்மை தயாரிக்காத நபர்கள், சகோதர சகோதரிகள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சிறப்பு அழைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் அனைவரும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம் அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் நவநாளில் உள்ளே இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் எப்படி வரவேற்கப் போகிறேன் என்பதை சிந்திக்க ஒரு கிரேஸ் நாட்களை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்தி பாலகன் இயேசுவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்போம். சிறப்பாக இந்த நற்செய்தியில் நாம் கேட்டது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே வரவிருக்கிற மெசியாவா, நீர்தாமா வரவிருக்கிறவர் என்ற செய்தியை யோவான், திருமுழுக்கு யோவான் ஆண்டவரிடம் கேட்டு வர 2 சீடர்களை அனுப்புகிறார். இதை எதை குறிக்கிறது என்றால், சில நேரங்களில் யோவான் சிறையில் இருக்கும் பொழுது தான் மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களும் இதை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 2 சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, நீர்தாமா வரவிருக்கிறவர், நீர்தானா உண்மையான மெசியா என்பதை கேட்க சொன்னார். இன்னொரு விதத்தில் பார்த்தோம் என்றால், இது நம்பிக்கை தளர்வு அப்படின்னு பார்க்கலாம். யோவானுக்கு நம்பிக்கை தளர்வு இருக்கிறதா என்பதை நாம் கணக்கிட முடியாது. இருந்தாலும் நம்பிக்கை தளர்வு இருக்கும் பொழுது நம் ஆண்டவரை இழந்தான் ஆகுவோம். ஆக சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் பலவற்றை ஆண்டவரிடம் கேட்போம். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே போவோம். ஆகவே இந்த நாளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையை அதிகரிக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த நற்செய்தியில் இறுதி வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் துன்பத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு என்று நம்மை அழைப்பு விடுக்கிறார். நம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். சில நேரங்களில் நம் அனைவருமே தவறுது உண்டு, நம்பிக்கையின்மையில் நாம் இருப்போம். சில நேரங்களில் அதிகமான விசுவாசம் வைப்போம். இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதங்களை பார்த்துவிட்டு அது திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் அவரிடமிருந்து இவரே உண்மையான மெசியா என்பதை அறிவித்தார்கள். அதே போல நாமும் பலவாறு பார்த்திருக்கின்றோம் ஆண்டவர் செய்த அற்புதங்கள். விவிலியத்தில் வாசிக்கின்றோம், பல இடங்களில் ஆண்டவர் நோயாளிகளை குணமாக்கி இருக்கிறார், அற்புதங்கள் பல செய்திருக்கிறார். அதை பார்த்தும் சில பேர் நம்பவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோம். இதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நம் குடும்பத்தில்
பொழிய வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான பலி எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு எழுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனரையோ அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாட்சிமிக்க உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்து இருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்தருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட குணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
அப்பத்தை இரவி விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த பங்கில் பாதுகாப்பாக இருக்கின்ற புனித குழந்தை இயேசு, இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் பிறப்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருடத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுத்த அதே அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவங்களை போக்கும் இறைவனின் எங்கள்
இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் குணம் திருவிடல் ரத்தம் என்னை நீத்திற்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமடைக்கும் வரும் மருந்தாகவும் இருப்பவனாக. இதோ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை நம் அனைவரையும் என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்பவர் பேறு பெற்றோர் என்று அழைப்பு விடுக்கிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்படும் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமி காத்துணை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருமணலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கைவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்கிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோ. அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருங்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் நம் மறைவானத்திற்காகவும் நமது பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் திருப்பலியாற்றிய தந்தைக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.